மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். Linga baby, if you are bad, I am your dad. எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? கடை இங்கதானே போடுறேன். நடிகர் தனுஷ் அண்மையில் தனது ரசிகர் மன்றத்திற்கான கொடியை அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தனுஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனால் நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வருகிறாரா என்ற கேள்வி பலருக்கும் எழ ஆரம்பித்தது. எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? அது மட்டுமல்லாமல் தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் ஓம் திரைப்படத்தின் முதல் பாடல் அண்மையில் வெளியானது. அந்த பாடலில் கத்திர ஜனங்க கை ஓங்கணும், கட்டளையிட்டதும் தூளாகணும், உத்தரவிட்டதும் அடி நொறுக்கணும், சத்தமே இல்லாம அது நடக்கணும் என்ற வரிகள் இடம்பெற்றிருந்தது தனுஷின் அரசியல் வருகையை உறுதிப்படுத்துவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தனுஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய போது கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு வந்த ஒருவர் தனுஷ் காலில் விழுவதும், அதனைத் தொடர்ந்து சிறுவர்கள், நடுத்தர வயது பெண் என வயது வித்தியாசம் பார்க்காமல் தனுஷ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது போலவும் வீடியோ வெளியானது. இதனை பார்த்த நெட்டிசன்கள் முதலில் ஒருவர் காலில் விழுந்த போதே உடனடியாக மைக்கை வாங்கி எனது காலில் யாரும் விழ வேண்டாம் என தெரிவித்திருக்க வேண்டும், ஆனால் தனுஷ் அதை செய்யாமல் காலில் விழுவதை ஊக்குவிப்பது போல உள்ளது, தனுஷ் இப்படி பண்ணலாமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். தனுஷ் மேடையில் பேசிய போது தனது மகன் லிங்காவோடு வீடியோ கேம் விளையாடுவேன், நான் ஜெயித்துக் கொண்டே இருப்பேன், ஆனால் விளையாடியது போதும் என்ற முடிவுக்கு நான் வரும்போது நான் ஜெயிக்கும் வரை நீங்கள் விளையாடுங்கள் என லிங்கா சொல்லுவான். வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த விடாமுயற்சியை எனது மகனிடம் இருந்து கற்றுக்கொண்டேன், அது எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்றும் தனுஷ் பேசியிருந்தார். லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்கார்ந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், 1 கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு, எங்க எந்திரிக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பாத்துறணும். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் உலக புகழ் பெற்ற பேச்சாளரான லெஸ் பிரவுன் தனது மகனை வைத்து ஏற்கனவே பேசியிருந்த வீடியோவை பகிர்ந்து இதுல கூடவா காப்பி அடிப்பீங்க என்று ட்ரோல் செய்து வருகிறார்கள். அப்படின்னு அவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். அதே நேரம் இது போன்ற சம்பவங்கள் பலரது வாழ்க்கையிலும் நடந்துள்ளது. அதனால் தனுஷ் அதை சொல்லியிருப்பார் என அவருக்கு ஆதரவாக சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. மேடையில் தனுஷ் பேசிக் கொண்டிருந்த போது லிங்கா பேபி, இஃப் யூ பேட் ஐ எம் யுவர் டேட் என மாரி 2 படத்தின் வசனத்தை பேச அங்கிருந்த தனுஷ் குடும்பத்தினர் சிரித்தனர். தற்போது இது ட்ரோல் மெட்டீரியலாக மாறி வருகிறது. தனுஷ் எதற்காக மகனை கூப்பிட்டு இந்த வசனத்தை சொன்னார் என பலரும் குழம்பியதோடு அதை வைத்தும் சிலர் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். லிங்கா பேபி, if you are bad, I am your dad. தனுஷ் அரசியலுக்கு வந்து 2031ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தால் சட்டமன்றத்தில் விஜய் செய்த பினிஷ் சைகையை போல மாரி படத்தில் வரும் சைகையை செய்து காட்டுவாரோ என்றும் மீம்ஸ் பரவி வருகிறது. இப்படி தனுஷின் அரசியல் வருகை குறித்து ஏராளமான மீம்ஸுகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.